வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு சண்டே இல்லையா, அதனால் இது சண்டே ஸ்பெஷல். இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலா உதிராமல் வெளியில் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள நல்லா பஞ்சு மாதிரி வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பார்த்தீங்க, மறுபடியும் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை அவன்லேயோ ஏர் ஃப்ரையர்லேயோ கிரில் கூட பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக, அதாவது 1 கிலோ சிக்கனை 10 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒருத்தருக்கு அப்படி ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. ஸோ இந்த ஐட்டம்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுதான். சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சரில் போட்ட இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பல்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே சிக்கனில் போடுங்க. சிக்கனில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும். சிக்கன் நல்லா வடிகட்டிட்டு இதை சிக்கனில் போட்டு நல்லா கையை வச்சு அப்படியே ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக அது கவர் ஆகிற மாதிரி மசாலா ஃபுல்லாக அதில் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு மூடிடலாம். அதுக்கப்புறமா நம்ம செகண்டாக இன்னும் சில மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். கமகமன்னு சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா. அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. இப்போ அடுத்தது மற்ற மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி தூள். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் சில்லி பவுடர் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் இந்த மசாலா உதிராமல் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ஏறணும் அப்படின்னா அதுக்காக நம்ம சேர்க்க போகிறது வந்து நம்மளுடைய மேஜிக் ஃப்ரை மசாலா. நம்ம மேஜிக் ஃப்ரை மசாலா சிக்கன் 65க்கு யூஸ் பண்ணலாம், ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியனாக இருக்கவங்க வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மசாலா உதிராமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேஜிக் ஃப்ரை மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன். எங்ககிட்ட மேஜிக் ஃப்ரை மசாலா இல்லையே அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்மளுடைய மேஜிக் மசாலா வந்து இன்னும் என்ஹான்ஸ்டு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சால்ட்டு. அப்புறம் இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, ஆக்சுவலி வெள்ளைக்கரு மட்டும் போட்டால் போகிறோம். இதை நான் உடைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் கருவும் அது கலந்துருச்சு. அதனால் ஒரு முட்டையோட எக் ஒயிட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு முழு பழத்தோட ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டு சிக்கனுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்படின்னா அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிடும். இந்த பெரிய பெரிய பீசஸான சிக்கன்லலாம் நான் கொஞ்சம் கத்தியில் அப்படி கீறி விட்டுருக்கேன், அதையும் பண்ணிக்கோங்க. அதை முன்னாலே சொல்ல மறந்துட்டேன். இப்போ சிக்கனுக்கு மசாலா மசாஜ் பண்ணி முடித்தாச்சு. இதை அப்படியே மூடி ஒரு 1/2 மணிலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு மற்ற சமையலுக்கு முன்னால் இந்த மசாலா வேலையை முடித்து வச்சுட்டு மற்றதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக நம்ம இதை ஃப்ரை பண்ணால் கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறுச்சுன்னா செம்மையாக அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது ஒன்று கடலெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதில் பொரித்து எடுத்துப்போம். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் எண்ணெயில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் தீயை மிதமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் உள்ளே வேகாது, வெளியிலலாம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா,
அதனால் ஒரு 2-3 பேட்சாக 3 பீஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போதும். மிதமான தீயில் எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்படியே கமன்னு வாசம் தூக்கும் ஃப்ரை பண்ணும் போதே. ஆயிலில் இவ்வளோ எண்ணெயா அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவன்லேயோ இல்லை ஏர் ஃப்ரையர்லேயோ இது அப்படியே லேசாக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எண்ணெயோ பட்டரோ போட்டு நீங்கள் கிரில் பண்ணி எடுத்தும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான இந்த சிக்கன் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கே மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன், அதில் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சிம்பிளி சமையலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.